Hi students, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 12th standard NCERT CBSE syllabus chapter 3 matrices. அதுல exercise number 3.1 6th sumல என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாக்கும்போது find the values of x, y and z from the following equation கொடுத்துட்டு மூணு equations மாதிரி கொடுத்திருக்க matrix இருக்கு. சரியா? இந்த matrixல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த matrixல இருக்க ஒரு மேட்ரிக்ஸ்ல இருக்க அந்த எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எலிமெண்ட்ஸ் எந்த இடத்துல இருக்கோ, எந்த காலம் எந்த ரோல A11ல ரெண்டு ஈக்குவல் கொடுத்ததுனால ரெண்டு மேட்ரிக்ஸ் என்ன பண்ண போறோம், ஒண்ணுத்தோட ஒன்று கம்பேர் பண்ணி அதில் இருக்க வேல்யூஸ் எடுத்து எழுதும்போது நமக்கு இந்த XYZ கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. சரியா? ஸோ அதை வாங்க கண்டுபிடிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல 4 3 x 5 is equal to y z 1 5. சரியா? இப்போ இதுதான் வந்து மேட்ரிக்ஸ்ல இருக்க அந்த 4 3 x 5 வெச்சுக்கோங்களேன். அப்போ இதல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன, a11 a12, செகண்ட் வேல்யூ என்னது, செகண்ட் ரோல a21 a22 இருக்கு இல்லையா. சோ இதெல்லாம் இங்க இருக்கு. சோ இதுக்கு எது ஈக்குவல்னு பார்த்தா a11 க்கு இந்த மேட்ரிக்ஸ்ல எது xz 1 அதாவது yz 15 இருக்கு. சோ அப்ப அந்த வேல்யூஸ்க்கு என்னது a11 a12 a21 and a22 இருக்கு இல்லையா. சோ இது ரெண்டுமே என்ன, ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல் அப்படினு சொல்லி பாக்கும்போது நமக்கு அந்தந்த எலிமெண்ட்ஸ் எங்கங்க இருக்கோ அந்தந்த எலிமெண்ட்ஸை ஈக்குவேட் பண்ணா போதும். சரியா? சோ இந்த எலிமெண்ட்ஸ்ல ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்னென்ன இருக்கு அப்படினு பாக்கும்போது 4 க்கு நேரா என்ன இருக்கு, 4 இருக்கிற எலிமெண்ட் a11, அப்புறம் ஈக்குவல்ல இருக்க a11ல என்ன இருக்கு, y இருக்கு. அப்போ y is equal to 4 னு முதல்ல எடுத்துடலாம். நெக்ஸ்ட் x, இந்த செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற வேல்யூ என்னது x. x க்கும் x இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, 1 இருக்கு. சோ x is equal to 1 ன்னு எழுதிக்கலாம். and z ன்னு செக் பண்ணும்போது 3 இருக்கு. சோ z is equal to 3. சரியா? இது மூணும் கண்டுபிடிச்சாச்சு. 5 இருக்கிற இடத்துல 5 தான் இருக்கு. அப்ப ரெண்டு மேட்ரிக்ஸ் என்ன ஈக்குவல் தானா. சோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. சரியா? this is the answer. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல y equal to 4 x equal to 1 and z is equal to 3. So next sum பார்க்கலாம். செகண்ட் மேட்ரிக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாக்கும்போது நமக்கு லீனியர் ஈக்குவேஷன் வித் டூ வேரியபிள்ஸ் அப்படினு பார்த்திருப்போம். எந்த கிளாஸ்ல 10th ஸ்டாண்டர்ட்லயே பார்த்திருப்போம், 9th ஸ்டாண்டர்ட்லயும் பார்த்திருப்போம். சரியா? அந்த மாதிரி இத வந்து சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். சோ இங்க கொடுத்திருக்கிறது என்னது, நமக்கு x plus y, அதுக்கு எதை ஈக்குவேட் பண்ணலாம். இத ஃபர்ஸ்ட் a11ல தான் x plus y இருக்கு. அப்போ இங்க இருக்க a11ல 6 இருக்கு. அதனால இதை ஈக்குவேட் பண்ணிடலாம். இப்போ x y ரெண்டு இருக்கு. x மட்டும்னா 6 equal to x ன்னு போட்டுறலாம், x equal to 6 ன்னு போட்டுறலாம். இங்க x plus y ன்னு இருக்கு. சோ இதுக்கு வேற ஏதாவது தேடணும் அப்படினு பாக்கும்போது நம்ம கிட்ட இருக்குது என்னது, இங்க x into y equal to 8 இருக்கு. அடுத்து z வெச்சு இருக்குதுன்னு பார்த்தோம்னா 5 இருக்கு. சரியா? 5 plus z is equal to 5. அப்போ plus 5 இங்க வந்துச்சுன்னா -5 ஆயிடும். அப்படின்றதுனால z is equal to 5 minus 5. so z is equal to 0. சரியா? ஃபர்ஸ்ட் z கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா இது ஈஸியா சிங்கிள் வேரியபிள், ஒன் வேரியபிள்ல இருக்கு. அதனால கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுமே டூ வேரியபிள்ஸ் இல்லையா. அதனால என்ன பண்ணலாம், இப்போ x க்கு y க்கு ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒண்ணுத்தை இங்க இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். சரியா? இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படினா, இது x க்கு பதிலா என்ன இருக்கு, x into y equal to 8 அப்படி. அப்ப என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற x y நான் யூஸ் பண்றேன் அப்படினும்போது x is equal to 6 minus y ன்னு எழுதிக்கலாமா. இந்த y இங்க வந்துருச்சுனா 6 minus y. அப்ப x க்கு பதிலா 6 minus y ன்னு நான் போடலாம். எந்த ஈக்குவேஷன்ல, இது செகண்ட் ஈக்குவேஷன்ல போட்டா நமக்கு கிடைக்கும். சரியா? அப்போ x equal to 6 minus y into y equal to 8. இத உள்ள கொண்டு போங்க. உள்ள கொண்டு போனா என்ன வரும், 6y minus y square equal to 8. சரியா? நான் மொத்தமா என்ன பண்றேன், இந்த பக்கம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இங்க 0 ஆக்கிடுறேன். சரியா? அப்போ plus y square ஆயிடும், இங்க minus 6y ஆயிடும், plus 6y minus 6y ஆயிடும். இது 8 அப்படியே தான் இருக்கும். ஏன்னா 8 இங்க தான் இருக்கு, மத்ததெல்லாம் தான் இங்க கொண்டு வரோம். equal to 0. என்ன 8 plus 8. இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி மாறிடுச்சா. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா +8 வரணும், ஆட் பண்ணா -6 வரணும். சரியா? அப்போ என்ன பண்ணலாம், இதுல நம்ம 4 2s ன்னு எடுத்துக்கலாம். 4 2s 8 கிடைக்குது. 4 plus 2 is 6. ஆனா என்ன வேணும், -6 வேணும். அப்போ -4 - 2 is -6 கிடைக்கும். minus into minus plus 4 into 2 8 plus 8 கிடைக்குது. ஸோ சால்வ் ஆகுது.
அப்போ இங்கே கிடச்சிருக்கிறது என்ன, ஒய் ஸ்கொயர்ன்ற ஈக்குவேஷனில் கிடச்சிருக்க வேல்யூவை ஒய்க்கு எடுத்து எழுதும்போது என்ன வேல்யூ கிடச்சதோ அதை அப்படியே சைனை மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய ஒய்க்கான ஆன்சர். ஸோ ஒய்க்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்போ எக்ஸுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸுக்கு ஒய்க்கு 4 கொடுக்கும்போது, அப்போது எக்ஸ் இன்ட்டு 4 அப்படின்னு ஒய்க்கு 4 கொடுக்கும்போது எக்ஸுக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். அதே மாதிரி when எக்ஸ் இன்ட்டு ஒய்க்கு 2 கொடுக்கும்போது 8 அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 கிடைக்கும். சரியா? எப்போ when y equal to 4 எது கிடைக்குது, x equal to 2. when y equal to 2 என்ன கிடைக்குது, x equal to 4 கிடைக்குது. ஸோ என்ன கிடச்சிருக்கு, xக்கு 2 and 4 கிடச்சிருக்கு. அதே மாதிரி yக்கு 4 and 2 கிடச்சிருக்கு. zக்கு 0 கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம். ஸோ தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இது ஈக்குவேஷன் கொஞ்சம் சிங்கிள், அதாவது ஒரு காலம் மேட்ரிக்ஸாக கொடுத்துட்டாங்க. இந்த காலம் மேட்ரிக்ஸை அப்படியே ஈக்குவேட் பண்ணால் போதும். ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் அதுக்கு 9 இருக்குது. அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5 கிடைக்குது, 5 கொடுத்துருக்காங்க. அண்டு ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 7. சரியா? ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒய் ப்ளஸ் இசட் இருக்குது, அதுக்கு 7 இருக்குது. அப்போ ஒய் ப்ளஸ் இசட்டுக்கு பதில் நம்ம 7 போட்டுடலாமா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 9 அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் 7 எடுத்துக்கலாமா? இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2 கிடைக்குது. சரியா? இது எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு என்ன பண்ணலாம், இங்கே எக்ஸுக்கு 2 கொடுத்துருக்கோம். அதனால் 2 ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போது இசட் இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 2ன்னு கொடுக்கும்போது நமக்கு இசட்டுக்கு என்ன கிடைக்குது, 3 கிடைக்குது. சரியா? எது கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்குமோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இசட் இங்கே கிடச்சிச்சு. அப்போ இங்கே ஒய் ப்ளஸ் இசட் இருக்கு இல்லையா, இசட் இங்கே தூக்கி போட்டோம்னா ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 7. அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் 3 அப்படின்னு போடும்போது y is equal to 4 கிடச்சிருக்கு. சரியா? ஸோ எந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் எது சம் ஈஸியாக இருக்குமோ அதை பார்த்து நம்ம உடனே முடிவு பண்ணி போடுறது ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸும் இசட்டும் இருக்குது அப்படின்றத சால்வ் பண்ணி எக்ஸ் ப்ளஸ் ஒய்யாக மாற்றி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இங்கே எக்ஸ் அண்ட் இசட் இருந்துச்சுன்னா எக்ஸ் அண்ட் இசட்டுக்கு என்ன போட்டிருக்கலாம், 5 போட்டிருக்கலாம். அப்போ ஒய்யை முதல்ல கண்டுபிடிச்சிருக்கலாம். சரியா? எக்ஸ் இசட் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இசட் இருக்குது. அப்போ எக்ஸ் இசட்டை வச்சு நம்ம அங்கே சால்வ் பண்ணியிருந்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் இசட் இஸ் 5 ப்ளஸ் ஒய் மட்டும் இருந்திருக்கும் ஈக்குவல் டு 9. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னும் போது 5 இங்கே வந்துச்சுன்னா 9 மைனஸ் 5 வந்திருக்கும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 கிடச்சிருக்கும். சரியா? கரெக்டாக வருதா? எதுவுமே ஈக்குவல் எப்படி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்படி தான் இந்த சம் போடணும். நம்ம கண்ணுக்கு எப்படி வந்து கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அங்கங்கே சப்ஸ்டியூட் பண்ணி கரெக்டாக சம்மை போட்டால் கரெக்டான ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செவன்த் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ பி சி அண்டு டி ஃப்ரம் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனாக பார்க்கும்போது மேட்ரிக்ஸில் இங்கே 2 into 2 மேட்ரிக்ஸ், அதாவது 2x2 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்கும்போது ஏ மைனஸ் பிக்கு நமக்கு -1 இருக்குது, 2a மைனஸ் ப்ளஸ் சிக்கு வந்து 5 இருக்குது, 2a மைனஸ் பிக்கு 0 இருக்குது, அண்டு 3c ப்ளஸ் டிக்கு டி இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம எடுத்து எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா a மைனஸ் பி ஈக்குவல் டு -1 எடுத்துக்கிறேன். ஏபி இருக்கிற அதே மாதிரி ஈக்குவேஷன் எங்கே இருக்குன்னா இங்கே செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் இருக்குது. ஸோ 2a மைனஸ் பி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே பிங்கிறது சேம் சைனில் இருக்குது. ஸோ இதை வந்து மைனஸ் ஆக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே எல்லாத்துக்கும் மைனஸ்லாம் மாற்றிக்கலாம், ப்ளஸ்ஸாக மாறிடும். 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் எது போட்டாலும் ஒன்று தான். சரியா? இங்கே -2 ப்ளஸ் ஏ இஸ் மைனஸ் ஏ, இங்கே ப்ளஸ் பி மைனஸ் பி 0 ஆகிடும், இங்கே -1. அப்போது ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் ஏ ஈக்குவல் டு -1னா ஏ ஈக்குவல் டு 1 இது கிடச்சிருச்சு. இப்போது இதை தூக்கிட்டு வந்து எங்கே போடலாம், 2a ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5 இருக்குது. அப்போ ஏக்கு 1 கொடுத்தோம்னா ஏ 2 into 1 is 2 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு 5 minus 2 then c is equal to 3 கிடச்சிருக்கு. தென் பிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோ இந்த ஈக்குவேஷனில் போட்டுக்கலாம். ஸோ a மைனஸ் பி ஈக்குவல் டு -1. அப்போ ஏக்கு 1 இருக்குது, பிக்கு -1. அப்போது 1 இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், -1 ஆகிடும். மைனஸ் பி ஈக்குவல் டு -1 என்னது
minus 2. அப்போது minus b equal to minus 2 அப்படின்னா b equal to plus 2. சரியா? இது வரைக்கும் முடிஞ்சது. c கண்டுபிடிச்சாச்சு. dக்கு என்ன பண்ணலாம்? இங்கே இருக்க ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ 3c plus d equal to 13. அப்போது cக்கு என்ன இருக்குது? 3 இருக்குது. 3 into 3 plus d equal to 13 எடுத்துக்கிட்டோம்னா இந்த 9 plus d equal to 13. plus 9 இங்கே வந்தால் minus 9. அப்போது 13 minus 9 என்ன வரும்? d equal to plus 4 கிடைக்கும். சரியா? இப்போ a equal to 1, b equal to 2, c equal to 3 and d equal to 4 கிடச்சிருக்கு. இதுதான் இதுக்கான சொல்யூஷன். சரியா? ஸோ ஈக்குவேஷன் பார்க்கும்போது நம்ம நார்மலாக 10th ஸ்டாண்டர்டில் பண்ண லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வித் 2 வேரியபிள், பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், 9th ஸ்டாண்டர்டில் படித்த சிங்கிள் அதாவது 2 வேரியபிள்ஸ் லீனியர் ஈக்குவேஷன், 8th ஸ்டாண்டர்டில் படித்த லீனியர் ஈக்குவேஷன் வித் 1 வேரியபிள், இதெல்லாம் தான் இது உள்ளே வரப்போகுது. ஸோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ப்ரீவியஸ் கிளாஸை லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஏன் வருது, எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது ஈஸியாக புரியும். சரியா? ஸோ அந்த ஏஜில் புரியாதது கூட இந்த ஏஜில் ஸோ இதனால தான் நடக்குதா அப்படிங்கிறது ஈஸியாக புரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால் ஏதாவது கம்பேர் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லாஸ்ட் இயர் படித்தது இல்லை 10th படித்தது அதெல்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். சரியா? அதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம். நம்ம வீடியோவை ரெகுலராக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8th சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மேட்ரிக்ஸ் a equal to a, ij m into n கொடுத்துருக்காங்க. இந்த m into n எப்படி இருக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன? காலம் அண்டு ரோ அண்ட் காலம் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஈக்குவல் அப்படின்னா இப்போ m into nன்றது ஒரு 2 into 2 அப்படின்னா m1 2 n1 2ஆக இருக்கும். இல்லை 3 into 3 மேட்ரிக்ஸாக இருந்திருந்தால் m1 2 3 இது n1 3ஆக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னவாக இருக்கும்? m and n are equal. ஸோ c is the right answer. Next, 9th sum என்ன கேட்டிருக்காங்க? which of the given value x and y makes following pair of matrix equal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லாஸ்ட்டாக 7th அந்த சம்லாம் பார்த்தோம் இல்லையா? 7th என்ன பார்த்தோம்னோ ஈக்குவேட் பண்ணுறது, 6th என்ன பார்த்தோம் ஈக்குவேட் பண்ணிகிட்டு இருக்கிறது. அப்போது இதில் இருக்க எலமெண்ட்ஸ் இந்த எலமெண்ட்ஸோடு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது செக் பண்ணும்போது இந்த எலமெண்ட்ஸை இதே ஈக்குவல் பண்ணும்போது எப்படி இருக்கும்? இங்கே 3x plus 7 equal to 0 அப்படின்னா அப்போது 3x is equal to minus 7. அப்போ x is equal to minus 7 by 3 அப்படின்னு வருது. சரியா? மைனஸ் எக்ஸ் அதான் மைனஸ் 7 by 3 கிடைக்குது. இப்போ ஆப்ஷனில் ABC இது மூணுத்துலேயுமே நமக்கு minus 7 by 3ன்ற ஆப்ஷனே இல்லை. சரியா? அப்படின்னா இப்போ இது எக்ஸுக்கு இந்த வேல்யூ தான் இங்கே கிடைக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற எக்ஸுக்கும் அது தானே கிடைக்கணும். அப்போ அதை செக் பண்ணி பார்க்கும்போது 2 minus 3x is equal to 4 கொடுத்தோம்னா இங்கே minus 3x plus 4 இந்த மைனஸ் இங்கே 2 வந்தால் minus 2 ஆகிடும். அப்போ 2 ஆகிடுமா? 4 minus 2 is 2. ஸோ x is equal to 2 by minus 3 அதுவும் கிடைக்குது. ஸோ இங்கே செக் பண்ணும்போது நமக்கு இருக்க ஆப்ஷனில் எக்ஸுக்கு வர ஆன்சர் அப்படின்னா எக்ஸுக்கு 2 ஆன்சர் வருது. இங்கே 7 by 3 காணும் 1. அடுத்தது ஒய்க்கு செக் பண்ணும்போது y plus 1 equal to 8. அப்போது y is equal to plus 1 இங்கே வந்தால் minus 1, 8 minus 1 is 7, y equal to 7 வருது. அண்டு y equal to அப்படின்னு பார்க்கும்போது y minus 2 equal to 5. அப்போது minus 2 இங்கே வந்தால் plus 2. அப்போது 5 plus 2 is 7. அப்போது ஒய்க்கு சேம் ஆன்சர் தான் வருது. எக்ஸுக்கு 2 ஆன்சர் வர மாதிரி இங்கே எங்கே ஆப்ஷனுமே இல்லை. அதனால் நாட் பாசிபிள் டு ஃபைண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ தட் இஸ் த ஆன்சர். எப்போவுமே வர ஆன்சர் வந்திருக்கா இதுதான் ஏதோ வந்துருச்சே அப்படின்னு எடுத்து போட்டுறாதீங்க. நாட் பாசிபிள், நன் ஆஃப் தி அபவ் இந்த மாதிரி ஆன்சர் இருந்தாலும் அதுக்கு நமக்கு செக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. சரியா? அதனால் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டுச்சும் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்சரை ஒரு கன்க்ளூஷன் வாங்க. சரியா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 10th சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது the number of all possible matrices of order 3 into 3 with each entry 0 or 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0 or 1 அப்படின்னு கொடுத்ததுன்னா ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி அலைன் ஆகணும் அப்படின்னா ஒன்று 0s and 1s ஆர் இந்த மாதிரி 0 1 0 1 0 1 இந்த மாதிரி 0 0 இந்த மாதிரி இல்லை எல்லாமே 1 ஆகும் இல்லைன்னா எல்லாமே 0 ஆகும். இந்த மாதிரி தான் அந்த மேட்ரிக்ஸ் அலைன் ஆகும். ஆனால் 3 into 3 மேட்ரிக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது
இந்த மாதிரி பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னாலே பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா நமக்கு கிடைக்க போகிறது எத்தனை எலமெண்ட்ஸ் மொத்தம் இது உள்ள 9 எலமெண்ட்ஸ் கிடைக்குது. இருக்கிறது எத்தனை ஆப்ஷன் 2 ஆப்ஷன். அப்போது 2 ஆப்ஷனில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது 9 எலமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம டாஸ் பண்ணுற மாதிரி தான் காயினில் 2 அவுட்புட்ஸ் இருக்குது. அப்போது எத்தனை அவுட்கம் இருக்கும் 2 அதாவது ஒரு காயினில் 2 அவுட்புட் இருக்கும். அப்போ 2 காயின் வேணும் அப்படின்னா பவர் 2 பண்ணோம்னா எத்தனை அவுட்புட் வந்துட போகுது 4 வரும். அப்போது 3 காயினாக இருந்ததுன்னா ஒரிஜினல் அவுட்புட் என்னது 0s and 1s தான் இங்கே ஒரிஜினல் அவுட்புட்டாக இருக்கும். அப்போ இதுதான் ஒரிஜினல் அவுட்புட். பவரில் எத்தனை எலமெண்ட்ஸ் இங்கே கிடைக்கணும், அதாவது 3 டைம்ஸ் டாஸ் பண்ணும்போது அப்படின்னா நமக்கு 2 power 3 is 8 அப்படின்னு கிடச்சிருக்கோம் இல்லையா, எங்கள் ப்ராபபிலிட்டியில் பார்த்துருக்கோம். சேம் அதுதான் இங்கே ஒர்க் ஆகுது. 2 power 9 எதுக்கு 9 எலமெண்ட்ஸு, ஆனால் ஒரிஜினல் எலமெண்ட்ஸ் என்ன 0s and 1s தான் இருக்கணும். அப்போது 2 power 9 அப்படின்னு பண்ணும்போது நம்ம கிடைக்கிற ஆன்சர் என்ன 512. சரியா? ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ கான்செப்ட் என்ன கேட்குறாங்க, பாசிபிலிட்டி அப்படின்னா பாசிபிலிட்டினா எங்கேருந்து பார்ப்போம், ப்ராபபிலிட்டியில் தான் என்ன பாசிபிள் அவுட்கம் ஈவெண்ட் இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி. ஸோ மேட்ரிக்ஸ்ன்றது எந்த சப்ஜெக்ட், அதாவது எந்த சாப்டர் வேணுனாலும் எந்த கான்செப்ட் வேணுனாலும் வச்சுட்டு வரும். மேட்ரிக்ஸில் ட்ரிக்னாமெண்ட்ரி கூட கேட்பாங்க. மேட்ரிக்ஸில் இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி வந்து உள்ளே வரும், எந்த மாதிரி மேட்ரிக்ஸ் வரும் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. அதாவது 24 எலமெண்ட்ஸ் இருக்குது, எப்படிப்பட்ட மேட்ரிக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சம் பார்த்துருந்தோம். இதிலே வந்து 13 எலமெண்ட்ஸ் இருக்குது, எப்படிப்பட்ட மேட்ரிக்ஸ்லாம் கிடைக்கும், அதெல்லாம் பாசிபிலிட்டிஸ்ன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம இந்த மேட்ரிக்ஸ்லாம் இப்படி செக் பண்ணி போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் மீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய சப்ஸ்கிரைப்ஸ் வர எனக்கு நிறைய வீடியோஸ் போடணும்னு மோட்டிவேட் பண்ணோம். ஸோ அதுதான் எனக்கு இந்த சேனலை கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.